என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஜெய்பாபா கலைப்பிரியர் பேசுகிறேன். நம்ம ஜாமக்கோல் ஆர்வத்தை பற்றி பல எபிசோடு போட்டிருக்கோம், பல விஷயங்களையும் பேசியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு இருக்கோம். இந்த ஜாமக்கோல், இந்த ஜாம கிரகம், இது எப்படி அந்த வடிவம் அமைச்சிருக்காங்க, அந்த ஜாமக்கோல் ஆர்வத்தில் நம்ம எப்படியும் ஒரு பிரபலமாக வரணும் அப்படின்னு ஒரு மனிதருக்கு ஒரு ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜோசியருக்கு இது எப்போ இந்த இது நமக்கு பயன்படுது அப்படின்னா, இது ஒரு ஆருடம். ஜாதகம்ங்கிறது ஒரு விஷயம், ஆருடம்ங்கிறது அதிலிருந்து இது ஒரு விஷயம். ஜாதகம்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை தாயினுடைய தொப்புள் கொடிய கற்பனோட முதல் சுவாசம் எப்போ எடுக்கிறாரோ அப்பயே அவனுக்கு நுரையீரல் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. தொப்புள் கொடி வழியாக அந்த குழந்தைக்கு தாயிட்டிருந்து ஒரு எனர்ஜி பாஸ் ஆகிட்டே இருந்துச்சு. தாய் தன் உணவு உட்கொண்டு அதிலிருந்து ஒரு சக்தியை அந்த குழந்தைக்கு இந்த 10 மாதமாக தொப்புள் கொடி வழியாகத்தான் அந்த உறவுகளை அதை பாஸ் பண்ணிகிட்டே இருக்கு. அது வெளியே வந்த உடனே தொப்புள் கொடியை கட் பண்ணி அதை அடைச்சிடுறாங்க. இந்த தொப்புள் கொடிங்கிற இந்த வாசலை அடைச்ச உடனே அந்த குழந்தையானது தனித்து இயங்க ஆரம்பிச்சிருது, தானாக சுவாசிக்க ஆரம்பிச்சிது. ஒரு குழந்தை இந்த தொப்புள் கொடி இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த உறவானது துண்டிக்கப்பட்ட உடனே தானாக அது சுவாசிக்க ஆரம்பித்த உடனே நுரையீரல் சுவாசிக்க தொடங்குது. உடம்பில் இது வரைக்கும் எல்லா உறுப்புகளும் இயங்கிட்டு இருந்துச்சு, ஆனால் அந்த நுரையீரல் மட்டும் இயங்காமல் இருந்துச்சு. அந்த நுரையீரலை இயக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தியில் இருக்கக்கூடிய பிராண சக்தியானது, உயிர் சக்தியானது இந்த குழந்தைக்குள்ளே போன உடனே அது பிறப்படுத்திருச்சு. பாருங்கள், அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் 3 உறவுகள் இருக்குது குழந்தைக்கு. தொப்புள் கொடி உறவு, அடுத்து மார்பில் இந்த இதயத்தோட அணைச்சிக்கிட்டு இங்கே அமிர்தத்தை கொடுத்து ஒரு உறவு, அதே குழந்தைக்கு மூளையை பயன்படுத்தி அதை சொல்லி கொடுத்து இப்படி செய் அப்படி செய் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய மூளை ஒரு உறவு. இந்த 3 உறவில் தான் குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை வளர்கிறது, இந்த குழந்தை ஆளாகிறது. இப்போ நம்ம ஒரு குழந்தை பிறந்ததை பற்றி விவரத்தை நம்ம சொல்லிட்டோம். ஆனால் ஆருடத்தில் அப்படி இல்லை. ஒருவர் வந்த நேரத்துக்கு, அவர் எப்போ ஒரு ஜோதிடரை, ஒரு சாஸ்திரியை பார்க்க வர்றாங்களோ அந்த நேரத்தில், அவர் எப்போ ஒரு கேள்வி கேட்குறாரோ அந்த கேள்வி பிறந்த நேரத்தில், அந்த கேள்வி பிறக்கும்போது இந்த 8 ஜாம கோள்களும் பதில் சொல்ல ஆரம்பிச்சது. அந்த நேரத்துக்கு ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்குறாரு, வந்துட்டார், வந்த உடனே ஒரு கேள்வி கேட்க போகிறாரு. அவர் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டாருன்னா, அந்த கேள்வி கேட்கும்போது நம்ம ஒரு ஆர்வம் போடுறோம்ல, அப்போ எங்கே இருந்தாலும் சரி, ஜோதிடர் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு தான் நம்ம ஒரு சார்ட்டு போடணும். அந்த அச்சாம்ச ரேகை, அந்த தீர்க்காம்ச ரேகை, அந்த ஊருக்கு நம்ம ஒரு சார்ட்டை போட்டுடணும். ஒரு சார்ட்டை போட்டு, ஒரு ஆழ்விடத்தை போட்டு, ஒரு பிரசன்ன கிரகத்தையும் போட்டு, ஆருட கிரகங்களையும் ஜாமக்கோல் ஆருட கிரகங்களை போட்டு சொல்லணும். அப்போ அவர் எங்கேருந்து வேணும்னாலும் கேட்கலாம், செல்ஃபோன் வேணால் கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம், ஒரு லெட்டர் எழுதி கூட கேட்கலாம். ஆனால் நாம் சொல்வது, நாம் எப்போ சொல்கிறோமோ அந்த நேரத்துக்கு தான் நாம் போடணும். இதை கடைபிடிச்சுக்கணும் நீங்கள். அடுத்து இந்த ஜாம கிரகத்தை, ஜாம கோளை 8 கோள்களாக பிரிச்சிருக்காங்க. ஏன் 8ஆக பிரித்தாங்க? 9 தானே இருக்குது, 8ஆக ஏன் பிரித்தாங்க அப்படின்னா, கிழமைகள் என்பது 7 தான். அப்போ 7 கிழமைகளுக்கு அதிபதியும்
இந்த 7 கிழமைகளிலும் ஒவ்வொரு நாள் ஒரு கிழமைக்கு ஒரு அதிபதி. அந்த 9 கிரகங்களை இந்த ராகு கேதுகளை மட்டும் தனியாக பிரித்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பகல் இரவு ஒரு மணி நேரத்துக்கு மட்டும்தான் ஒவ்வொரு ஜாம கிரகத்துக்கு பவர். அதே மாதிரி இந்த ராகு கேதுகள் ஒன்றாக சேர்ந்து விஷகாலமாகி, ராகு காலம், யமகண்டம், அது விஷகாலம். இந்த விஷகாலத்தை ஒரு பகலில் ஒரு ஜாமம், 8 ஜாமம், இரவில் 8 ஜாமம், 8 ஜாமம். இந்த ராகு அப்படின்னா பாம்பு, இந்த பாம்புக்கு ஒரு ஜாமத்தையும் மீதி இருக்கக்கூடிய 7 கிரகங்களுக்கும் 7 கோளுக்கு ஒரு ஜாமமாக பிரித்து அப்படி கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் இந்த ஜாமக்கோளில் பெரிய ஆளாகணும்னு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஜாம கிரகங்கள் அதிதேவதைகளை நம்ம வழிபாடு செய்யணும். இப்போ ஜாம கிரகங்கள் வரிசையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஜாம கிரகங்கள் கோள்கள் எப்படி இருக்குன்னா, கதிர் அப்படிங்கிற சூரியன். இப்போ கதிர்ங்கிற சூரியன் பாருங்கள், கதிர் என்றால் சூரியன். இந்த சூரியனுக்கு அதிபதி மாகேந்திரி என்ற கடவுள். இந்திரனுடைய மனைவி மாகேந்திரி, அந்த தாய் தான் இதுக்கு கடவுள். அப்போ நீங்கள் சூரியனை இந்த கதிர் என்ற கோளை வழிபட செய்யும்போது இந்த மாகேந்திரியை வணங்கி அவள் ஆசையை பெற வேண்டும். அடுத்து இந்த கதிர் என்ற கோள், அதற்கடுத்து செவ்வாய் என்ற சேய் என்ற கோள் வருது. அப்போ சேய் அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியை நாம் வணங்க வேண்டும். அந்த மகாலட்சுமியை வணங்கி அவளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும். அப்போ கதிர் என்ற சூரியனும் சேய் என்ற செவ்வாயையும் மகாலட்சுமியை வணங்கு. அப்போ மாகேந்திரி, ஓம் மாகேந்திரியே நம, ஓம் மகாலட்சுமியே நம என்று சொல்ல வேண்டும். கதிர், சேய், அதுக்கடுத்து பொன் என்ற குரு பகவான். இந்த பொன் என்ற குரு பகவான் கௌமாரியை நாம் வழிபட செய்ய வேண்டும். அப்போ ஓம் கௌமாரியே நம. அப்போ கதிர், சேய், பொன். அடுத்து மால் என்ற புதன். மால் என்றாலே புதன் பகவான். வாராகி அல்லது வாராகியை நாம் வணங்க வேண்டும். ஓம் வாராகியே நமக என்று நாம் அவருடைய பாதத்தை பணிந்து வணங்கிட வேண்டும். அடுத்து பாருங்க, கதிர், சேய், பொன், மால். அடுத்து கதிர் பார்த்தாச்சு, செய் பார்த்தாச்சு, பொண்ணு பார்த்தாச்சு, மால் பார்த்தாச்சு. அடுத்து புகர் என்ற சுக்கிரன். இந்த புகர் என்ற சுக்கிரனை பிராமி என்ற தேவதையை நாம் விட்டு பிராமியே நமக, ஓம் பிராமியே நமக. அப்போ வாராயே நமக, ஓம் பிராமியே நமக என்று பிராமியை நாம் சுக்கிரனை வழிபாடு செய்ய வேண்டும். அதுக்கடுத்து பாருங்க, சனி என்ற மந்தன் என்ற சனி பகவான் உள்ள சாமுண்டீஸ்வரியை வணங்க வேண்டும். அப்போ ஓம் சாமுண்டீஸ்வரியே நமக, ஓம் சாமுண்டீஸ்வரியே நமக என்று வணங்க வேண்டும். அடுத்து பாருங்க, சந்திரன் என்ற மதி வைஷ்ணவியை நாம் வணங்க வேண்டும். சாமுண்டிக்கு அடுத்து வைஷ்ணவியே நமக, ஓம் என்ற அந்த பிரணவத்தை சொல்லி ஓம் வைஷ்ணவியே நம என்று நாம் வணங்க வேண்டும். அடுத்து பாருங்க, பாம்பு அப்படிங்கிற இந்த ராகு கேதுகளை நாம் இந்த இடத்துல பாம்புன்னு சொல்கிறோம். இது மாகேஸ்வரி அல்லது மகேஸ்வரி. இந்த மாகேஸ்வரி அல்லது மகேஸ்வரியை நாம் வணங்க வேண்டும். இந்த மாகேஸ்வரியை வணங்க வேண்டும். ஓம் மாகேஸ்வரியே நமக. இப்போ நமக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ 8 ஜாம கிரகத்திற்கு 8 அதிதேவதைகள் இருக்கு என்று சமண முனிவர்கள் இதை கண்டுபிடிச்சு 8 திக்குகளையும் வைத்து அந்த கன்னிமார்களை சக்திகளை வச்சு அந்த சக்திகளை 8 சக்திகளையும் இந்த இடத்துல நமக்கு வச்சிருக்காங்க. அதனால நாம் இவர்களை முதலிலே வணங்கணும். அப்போ எப்படி வணங்கணும்? ஓம் மாகேந்திரிய நமக, ஓம் மகாலட்சுமிய நமக, ஓம் கௌமாரிய நமக,
ஓம் வாராயே நமக, ஓம் பிராமியே நமக, ஓம் சாமுண்டியே நமக, ஓம் வைஷ்ணவியே நமக, ஓம் மாகேஸ்வரியே நமக அப்படின்னு வணங்கணும். நமக என்று சொன்னாலும் சரி, நம என்று சொன்னாலும் சரி, அந்த ஆற்றல் நமக்கு கிடைச்சிருது. முதல்ல நாம் யாரை வணங்கணும் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு மூல காரணமாக இருந்தது நம் மூதாதையர்கள். அவர்கள் தான் நம்முடைய குலதெய்வங்கள். அவர்களை நாம் கண்டிப்பாக வணங்கணும். இப்போ நாம் என்னுடைய குலதெய்வத்தை ஓம் நாகம்மாளே நமக, ஓம் பெருமாளப்பாவே நமக, ஓம் பெருமாளப்பா நாகம்மாவை நான் வணங்குகிறேன். என் குலதெய்வமாகிய நாகம்மாளை வீரநாகம்மா பெருமாளப்பாவை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தைகளையும் அப்பா அம்மாவையும் நாம் வணங்கணும். அது கூட இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்குது. எனக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னா மயான யோகீஸ்வராய நமக, ஓம் சனீஸ்வராய நமக என்று அவர்களை நாம் வணங்கணும். அவர்களை நாம் வணங்கணும்னா அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிடும். கிடைச்ச உடனே அதுக்கடுத்து தான் இந்த குலதெய்வத்தை வணங்கி எல்லா தெய்வங்களையும் வணங்கி இந்த 8 தேவதைகளையும் வணங்கிட்டு நம்ம இதை வரணும். அப்போ இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த எபிசோடு உங்களுக்கு நாம் போடுறோம். அப்போ நம்ம வணங்கக்கூடிய ஜாமக்கோல் ஆருடத்திலே சிறந்து விளங்க வேண்டுமென்றால் இந்த 8 தேவதைகளையும் உங்கள் குலதெய்வையும் உங்கள் குல தாய் தந்தைகளை வணங்கி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்களை வணங்கணும். இன்னொரு விஷயம் இருக்குது, இதில் முக்கியமான விஷயம். இந்த ஜாமக்கோல் ஆர்வலத்தை நமக்கு உருவாக்கி கண்டு கொடுத்தவர், காட்டி கொடுத்தவர்கள் யார் அப்படின்னா சமண முனிவர்கள். அந்த சமண முனியையும் ஆதிசக்தியை வணங்கிய அந்த சமண முனிவரை நாம் வணங்க வேண்டும். அந்த ஆதிசக்தியாய் விளங்கக்கூடிய சக்தியை வணங்கி அந்த சமண முனிகள் தான் இதை படைத்திருக்கிறார்கள். அவர்கள் இதை கணிதமாகவும் பலிதமாகவும் வாழ்க்கையில் சம்பவங்களையும் எப்படி சொல்வது என்பதை அவர்கள் தெளிவாக சமண முனிவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் உபேந்திர ஆச்சாரியார் தான் இதை அருளியவர். அவர்தான் இந்த ஜினேந்திர மாலை ஞான பிரதிபை என்ற புத்தகத்தில் இதை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பெருமையோடு சொல்கிறோம். அதனால் இந்த ஜாமக்கோல் அறுவடத்தில் நாம் எப்படி ஒரு சிறந்து வரணும் அப்படின்னா இதை நீங்கள் கடைபிடிங்க. உங்களுக்கு யார் இதை சொல்லிக் கொடுக்குறார்களோ அவர்களை மனதார நினைத்து கொண்டு இதை தொடங்குங்கள். உங்களுக்கு வரும். நாளை ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு ஆன்லைனில் இலவசமான ஜாமக்கோல் ஆருடம் அறிமுக வகுப்பு வச்சுருக்கோம். இந்த வகுப்பு இந்த மாதம் 20ஆம் தேதி ஜாமக்கோல் ஆருட வகுப்பு தொடங்க இருக்கும். இதில் ஆர்வம் உள்ளவங்க, இந்த கிளாஸை படிக்கணும்னு விரும்புகிறவங்க சேர்ந்துக்கங்க. நாளைக்கு மறக்காமல் எல்லாருமே எதுக்கு வரணும்? இந்த ஜாமக்கோல் இலவச ஆரோட வகுப்பு இருக்கு இல்லையா, அதில் எப்படி இருக்குது, இது எதுக்கு பயன்படுத்துகிறோம், இதனுடைய பயன்பாடு என்ன, யார் கற்றுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நாளைக்கு பேசுவோம். வாங்க, நாளைக்கு நம்முடைய இந்த ஜாமக்கோல் ஆருட வகுப்புக்கு அனைவரையும் வாருங்கள் என்று அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.